எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நீ ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்டப்பா. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அத சொல்லு. நல்லா படிக்கிறியா? நல்லா கேட்டீங்க. டாய்லெட்ல போய் உட்கார்றவங்கிட்ட படிக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவான்? அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட்ல மாட்டினப்ப நீங்க தானே எனக்கு உதவி பண்ணீங்க. அந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை சந்திச்சதே கிடையாது. இருக்கலாம். அன்னைக்கு பார்த்தவங்க உங்களை விட ரொம்ப அழகா இருந்தாங்க. அது இருக்கட்டும், இந்த பூனைக்குட்டியை யாரு வளர்க்க போறதுன்னு சொல்லுங்க. இது நீங்களே எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஆமாமா, கிளாஸுக்கு எடுத்துட்டு போக முடியாது. கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்ல ஏற்கனவே 2 நாய், 1 பூனை. இப்ப நான் இந்த பூனையை எடுத்துட்டு போனேனா கண்டிப்பா எங்க பிளாட் அசோசியேஷன். ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, காலையில இருந்து ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல. கொசு ஓகே, கொசு தொல்லையா? என்னாலலாம் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. எங்க வீட்ல எனக்கு சோறு அதிகம். இந்த பூனைக்கு போட்டா எனக்கு சோறு போட மாட்டாங்க. அம்மா எந்திரிங்கம்மா. இந்த சன்கிளாஸ் நான் பிரின்சிபல் கிட்ட இருந்து உஷார் பண்ணேன். அவர் யாருக்கும் தர மாட்டாரே. கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் சொன்னனா? அப்ப நீ திருடிட்டு வந்தியா? மசாவ், உனக்கு என்னாச்சு? வித்தியாசமா பேசுற. பாப்பா காமனா பாக்குறதுக்கு தான் நம்ம மசாவ். களத்துல இறங்கிட்ட மாவீரன் மசாவ். வேணுங்கண்ணா, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, முடியாதது முக்கிட்டு போச்சு. ஏன் இப்படி பயப்படுற மசாவ்? மம்மி அடிச்சிட்டோம். மசாவ், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வா நம்ம 2 பேரும் விளையாடலாம். என்னாச்சு இவனுக்கு? சரி பாப்பா, நாம 2 பேரும் போய் ஜாலியா விளையாடலாம். வா விளையாடலாம். இப்ப மசாவ் கதையை பார்த்தா பக்கடா தின்றவன் ஒருத்தன், பல்லு குத்துறவன் ஒருத்தங்கிற கதை மாதிரி இருக்கு. வேறொரு கையோட ஓவரல் பார்த்தேன் நானே. இந்த பொண்ணோட பேர் என்ன? டக் 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 டக். எல்லாரும் கேப் விடாம உட்கார்ந்திருக்காங்கப்பா. உங்க அப்பா ஆபீஸ் வரைக்கும் நின்னுகிட்டே தான் போகணும் போல இருக்கு. மேடம், இறங்க போறேன், நீங்க எங்க உட்காருங்க. ஓ, இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப குளிருதா? அண்ணாவோட சட்டைக்குள்ள பூந்துக்கிறியா? என்ன படமா காட்டுறாங்க? இப்ப போய் நமக்கு ஏதாவது ட்ரெஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அம்மா, எனக்கு Dress ஆவது வாங்கி கொடுங்கம்மா. அந்த பக்கத்துல இருக்குமா? வாயை மூடிட்டு வா. உன்னால இந்த வேலையை பண்ண முடியாது. நீ போ, அந்த பக்கம் போ, விளையாடு. அம்மா, இந்த ஹீமா வர என்ன வேலை செய்ய விட மாட்டேங்கிறாமா? காரியத்தை சாதிக்கிறான். டேபிள் துடைக்கிறோம், அதை கொடுத்துரு. வெரி குட். அப்படிதான் அழகா டேபிள் துடைக்கணும். அப்புறமா எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெல்கம் சார். ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? ஆமா ஆமா. என்னாச்சு ஹரி? ஏன் உங்க கோவப்படுறாங்க? செய்யறத செஞ்சுட்டு இப்படி பேசுறீங்க? என்ன செஞ்சீங்க? ஆஹா, இவ்ளோ பெரிய தொப்பையா இருக்கு. இந்த ஃபேமிலி பேக்க 6 பேக்கா மாத்திர வரைக்கும் நான் நான்வெஜ்ஜே சாப்பிடுறது இல்லங்கிறதுல உறுதியா இருக்க. இந்த கூத்து எத்தனை நாள் நடக்க போகுதோ? ஒரு துளி மழையின்னு தொடங்குது பெருங்கடல் தான். உன் முதல் அடியை நீ வைத்திட. இதான் உங்க ஊர்ல எக்ஸசைஸா? காலையில எந்திரிச்சு பொழப்ப பார்க்காம ஏன் இப்படி தேவையில்லாத வேலையில? உனக்கு யாருமே எங்க புரிய போகுது. நான் நினைச்சா எதை வேணா.
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஆக்சுவலா சார் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் அது உங்ககிட்ட காட்டலன்னா இங்க வந்தேன். சாரி தம்பி, உன் கதையெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இவர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கதை எடுத்துட்டு வந்திருக்கே மசாவ். நீ சரியா சொன்ன ஷின்சான். எப்படி கேவலப்படுத்துறானுங்க. ஓகே சார் நாங்க கிளம்புறோம் வட்டா. ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டு பேரும் திரும்பவும் இங்க வரவே வராது. போடா என்ன என்கிட்ட காமெடி ஸ்டோரி குப்பா மாதிரி கிடக்கு. அதுல 1-2 எடுத்து விட பாக்குறீங்களா? நான் கூட சில கதை எழுதியிருக்கேன் பாருங்க. அப்படியா? இந்த பையன் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் டிஷ்யூ பேப்பரா கூட யூஸ் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம